வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, 9ஆம் தலைமுறை ஜோதிடர், பாரம்பரிய ஜோதிடர் கோபால்ஜி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மணிகண்டன் அவர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சனி பயிற்சி சீரிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எபிசோடு எனக்கு சூப்பரா பிடிச்ச எபிசோடுன்னு சொல்லலாம். மகர ராசி, அதாவது கிட்டத்தட்ட 7.5 வருஷமா அவங்க படாத பாடுபட்டு இன்னைக்குதான் அந்த வெற்றி கனியை ருசிக்க போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 வருஷத்துல அவங்களுக்கு நிறைய ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கோம், நிதானத்தை கொடுத்துருக்கோம். விரக்திங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விரக்தியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், அதாவது பணம்னா என்ன, பொருள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பர்டிகுலராக சொன்னால் 7.5 சனி முடிஞ்சுது. இனிமேல் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4.5 மாசத்துல எந்தெந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்? அதாவது மகர ராசி, எனக்கு பிடித்த மகத்தான மகர ராசி நேயர்களே, இப்போ உங்களுக்கு 7.5 சனி முடியக்கூடிய தருவாயில இப்போ நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி மகர ராசிக்கு சுத்தமாக 7.5 சனி விலகுது. இப்போ ஒரு 4 மாச காலங்கள் இருக்குது, 5 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 மாதத்துக்குள்ள இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? இப்ப இந்த 7.5 சனி விலகக்கூடிய டயத்துல இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப நீங்க கேட்கறீங்க. இப்ப மகர ராசிக்கு 7.5 சனி. இப்ப இந்த 7.5 சனி மகர ராசிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ராசியை ஒரு சுபகிரகமான குரு பகவான் பார்த்தாவே கோடி புண்ணியம், குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப அந்த குரு பகவான் மகர ராசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்டே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், மகர ராசிக்கு 7.5 சனி இல்லை, 7.5 சனியே முடிஞ்சது. காரணமாகப்பட்டது சுபகிரகமான முழு சுபகிரகமான குரு பகவான் உங்க ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம், துணிஞ்சு இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது போக இந்த வரக்கூடிய இந்த 4-5 மாச காலத்துல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் துணிஞ்சு வெளிநாடு போற மாதிரி இருந்தா வெளிநாடு போகலாம். தொழில் ஆரம்பிக்கணும். இப்ப இந்த 7.5 சனி இருக்குது, ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இல்ல இருக்கும். அவங்க எந்த ரூபத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 10 வருஷமா 5 வருஷமா இந்த 3 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலை இப்ப செய்வதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. அப்படி இந்த டயத்துல நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம், பயமே வேண்டாம், தைரியமாக செய்யலாம். அதே சமயத்துல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை ஏதாவது ரூபத்துல முன்னுக்கு கொண்டு வந்துடலாமா அப்படி இப்ப நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யுங்க, ஒன்றும் கவலையே பட வேண்டாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. வெளிநாட்டுல போய் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியம், உங்களுடைய ஆசைகள், நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அது கண்டிப்பாக 100க்கு 100 சக்சஸ் ஆகும். அதற்குண்டான வாய்ப்புகள் தான் இப்ப இருக்குது. தைரியமாக போகலாம். அப்ப அவங்க வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட பட்ட கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து போய் அவங்க பார்க்க நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம். இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துருங்க. அந்த சனி பகவான் நம்மளுக்கு பார்க்க வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறாரு, நம்மளுக்கு அவ்வளவு அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அனுபவத்தை சொத்தா வச்சுட்டு நாம் இதுக்கு மேல முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவோம். நாம இழந்ததை எல்லாத்தையுமே நம்ம அடைவோம். இது பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 4-5 மாச காலத்துக்குள்ளேயே தாராளமாக நம்பிக்கையா நான் சொல்றேன், அவங்க எது வேணா செய்யலாம். இது 5 மாசம் சொன்னீங்க, இந்த 5 மாசமா ஆக்சுவலா ஒரு மாறிட்டாரா இல்ல அதோட இன்னும் இனி கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மகர ராசி சனி விலகிட்டு இருக்கிறாருன்னா 100க்கு 99% விலகிட்டார். அந்த 1% இருக்குது. அந்த 1% அப்படி ஏன் விலகிட்டாருன்னு சொல்றேன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை. இப்ப இவங்களுக்கு இன்னுமே 10% 15% சனி கோச்சார ரீதியா பாக்குற பார்வை இருக்குது. ஆனா இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக இந்த சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வழியைத்தான் காட்டுவார். இந்த வழியில போ, நல்லது நடக்கும். இந்த வழியில போக வேண்டாம், இந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு பாதகம் தான்
அப்படின்னு அந்த குரு பகவானே வழிகாட்டிடுவார். சூப்பர். ஏன்னா நிச்சயம் மகரம் வந்து சிகரம் தொடுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடன் பிரச்சனை நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கடன் எல்லாம் படிப்படியே கம்மியாகுங்களா? அதாவது மகர ராசிக்காரங்க வந்து கடந்த 7.5 வருட காலமாகவே அவங்க வந்து இந்த 7.5 வருஷத்துல நான் சாதிச்சிருவேன், நான் சம்பாதிச்சிருவேன், நல்ல பொசிஷனுக்கு வருவேன், என்னால் இது முடியும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, கடன் பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில எந்தெந்த விதமான கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. அதாவது துரோகத்தை சந்திச்சாங்க, நண்பர்கள் மூலியமாக துரோகத்தை சந்திச்சாங்க, அதுபோக குடும்பத்தை பிரிஞ்சாங்க, லவ்ல வந்து பார்க்க போனா பிரேக் ஆச்சு. அவங்க செஞ்சுட்டு இருந்த தொழில் எப்பேற்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும், எவ்வளவு கோடிகளை போட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தாமே அந்த தொழிலுமே இடையில நஷ்டத்தை சந்திச்சாங்க. அந்த தொழிலை மீண்டும் எடுத்து நடத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்தாங்க. இது எல்லாமே மகர ராசிக்காரங்கள் எல்லாரும் எல்லா விதத்திலையும் கஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து அப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால்தான் சொன்னேன், நீங்க எதை எதை இழந்தீர்களோ இழந்ததை எல்லாத்தையுமே நீங்க படிப்படியாக அதை எல்லாத்தையுமே சம்பாரிச்சு ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாண்ட என்னுடைய பதிவுகள் நிறைய மகர ராசிக்கு போட்டிருக்கிறேன். அந்த மகர ராசிக்காரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்னது இதுதான். அவங்களுக்கு நான் ஃபுல்லா மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பா அந்த மோட்டிவேஷன் பூராமே உண்மை. அவங்க வந்து இந்த 7 சனியில 90% அவங்க வாழ்க்கையை இழந்து சந்நியாசமாகி நிறைய குழப்பமாகி இதுக்கு மேல் நம்ம வாழ்க்கையே வேண்டாம், நாம் இருப்பதை விட நம்ம இறப்பதே மேல் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. தயவு செய்து அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்க போக வேண்டாம், அதை எல்லாமே நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல வரல, கஷ்டம் வந்து அது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்துட்டு அது போயிருச்சு. இதற்கு மேல கண்டிப்பாக படிப்படியாக நீங்க முன்னுக்கு வருவீங்க, நீங்க எந்திரிச்சு நிற்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இது நடக்கும். சூப்பருங்க. அதே மாதிரி என்னன்னா இப்ப 7.5 சனியில இருந்து முற்றிலும் விடுதலை கண்டிப்பா தான் இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஓகே, நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கு. அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் கூப்பிட்டு பார்ட்னர்ஷிப் வைக்கிறேன் அப்படின்னா இந்த டைம்ல அதெல்லாம் பண்ணலாமா? இப்போ இந்த டயத்துல வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறீங்க மகர ராசிக்காரங்க, தாராளமாக பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அதே சமயத்துல மகர ராசிக்காரங்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இப்ப எந்திரிக்கிறீங்க. இப்போ இந்த 7 சனி முடிஞ்சிச்சு அப்படின்னாவே ஒரு பெருமூச்சு விட்டுறீங்க. பெருமூச்சு விட்டு இதற்கு மேல நம்ம சம்பாதிக்க போறோம், சாதிக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப இதை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க பார்ட்னர் சேரும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட யார் பார்ட்னர் சேர்றாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை உங்க ஜாதகத்தையும் பொருத்தி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ராசிக்கு உங்க ராசிக்கு ஒத்து வரதான்னு பாருங்க. இது ரெண்டுமே ஒத்து வந்தால் மட்டும்தான் நீங்க அவங்கள பார்ட்னரா சேர்த்திக்கணும். அது அல்லாம எனக்கு நல்ல நேரம் இருக்குது, நான் ஒருத்தர் பார்ட்னரா சேர்த்திக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 7 சனி நடக்கலாம், அஷ்டம சனி நடக்கலாம், இல்ல வேற நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லாம இருக்கலாம். அதன் மூலியமாக நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது இல்லையா? அப்ப உங்க கூட சேர்றவங்க அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பருங்க. அதே மாதிரி மருத்துவ செலவு ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருப்பாங்க, ஒரு 4 மாசத்துக்கு வரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்ல இந்த டைம்ல பண்ணலாமா? இந்த மாதிரி சமயத்துல மகர ராசிக்காரங்கள் மருத்துவ செலவு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்ரேஷனே இருக்குது, இந்த மாதிரி சமயத்துல பண்ணலாமா, இல்ல வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி டயத்துல பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னு சொல்றேன்னா, குரு உங்களுடைய ராசியை பாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் தீர்த்து கொடுப்பாரு. அப்போ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு வந்து பார்க்க போன உடம்புல இருக்கக்கூடிய வியாதி குணமாகும். இதற்குண்டான டைம் இப்ப நல்லா இருக்குது, பண்ணிக்கலாம். இப்போ மகர ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துலதான் சனி பகவான் போறாரு. அப்ப இவரோட முயற்சி எல்லாம் எப்படி, இந்த மாதிரிலாம் இருக்குங்க? மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையே. நான் மகர ராசிக்காரங்களை ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்கிட்டு எப்படியும் நான் ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடித்த விஷயம். அதே மாதிரி அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாங்க. அந்த 3ஆம் இடம் என்பது என்ன? வெற்றி ஸ்தானம், விஜயஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்ப அந்த குருடைய வீட்டுக்கு அந்த சனி பகவான் போகும்போது அந்த குரு பார்வை உங்க ராசியில படும்போது கண்டிப்பாக
உங்களுக்கு எல்லாமே வெற்றியாத்தான் முடியும். அப்ப நீங்க எந்த முயற்சிகள் செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக கண்டிப்பாக இருக்காது. அப்ப அந்த குரு பெயர்ச்சி ஆகுது. அப்ப அந்த குரு பயிற்சி ஆச்சுன்னா அந்த குருடைய பார்வை எங்க வருது? மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல படுது, குடும்பஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு. அப்ப அந்த தனஸ்தானத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது, குடும்பஸ்தானத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது, உங்களுக்கு அந்த சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த வெற்றி விஜயஸ்தானத்துல இருக்கும் போதும் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது எல்லாமே திருப்திகரமாக கண்டிப்பாக வெற்றியாத்தான் முடியுமோலையோ எதுவுமே தோல்வியில் முடியாது. அதனால தாராளமாக முயற்சி எடுக்கலாம், முயற்சி எடுத்து சக்சஸ் பண்ணலாம். இந்த டைம்ல சுபகாரியங்கள்லாம் பண்ணலாம் இல்லைங்களா? திருமணம், மறுமணம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு தான் 100க்கு 100 நல்ல பீரியடு. திருமணம் செய்வதற்கு குருவுடைய பலம் வேணும். அந்த குரு பகவானை இவங்களுடைய ராசியை பாக்குறாங்க. ஏன்னா அதனால கேட்டேன். ஏன்னா இவங்க ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருப்பாங்க. இந்த திருமணம் 5 வருஷமா 3 வருஷமா இவங்க ஆசைப்பட்ட அந்த லவ்வுமே பிரேக் ஆகி இவங்க குடும்ப வாழ்க்கையிலும் பிரிஞ்சு செதஞ்சு எவ்வளவோ கஷ்டத்தை இவங்க கண்ணுல பாத்துட்டாங்க. இப்ப இந்த சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அவங்களுக்கு குழப்பமே வந்துருச்சு. ஆனா இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மகர ராசியில பிறந்த எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, இப்ப குருபலன் இருக்குது. அப்ப உங்க வீட்டுல திருமணம் செய்யக்கூடிய வயசுல யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம். அந்த திருமணங்கள் கைகூடி வரும். அந்த திருமணத்தின் மூலியமாக பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே சமயத்துல தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். சூப்பர் சூப்பர். அப்ப அந்த தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் போதே பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு நம்ம பையனுக்கு வாழ்க்கை அமையுது, நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். இது போக வாழ்க்கையை இழந்திருக்கிறவங்க, மறு வாழ்க்கைக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த பீரியட்ல அந்த மகர ராசியை குரு பார்க்கறதுனால இந்த தடைப்பட்ட திருமணங்கள், இந்த மறுவாழ்க்கை காத்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அந்த சுபகாரியங்கள் திருப்தியா நடக்கும். கோயில் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த வழிபாடு? இப்ப மகர ராசின்னு எடுத்துட்டாவே இப்ப உங்களுக்கு 7 சனி நடக்குது. அந்த 7 சனியிலிருந்து விடுதலை ஆறாங்க அப்படின்னாவே சனி பகவான மனமாற மனசார விரும்பி கும்பிட்டு சொல்லுங்க. அது சனிக்கிழமை நாள்ல சனி பகவான் கோயிலுக்கு போய் எள்ளு தீபம் போட்டு கும்பிட சொல்லுங்க. அது போக ஆஞ்சநேயரையும் கும்பிட சொல்லுங்க. இது போக அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசைக்கு உரிய தெய்வத்தையுமே வணங்கி வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. சூப்பருங்க. அதே மாதிரி சனி போகுது, சனி வந்து விடை கொடுத்து நம்ம போறோம் அப்படிங்கும் போது திருநள்ளாறு போய் நம்ம கும்பிட சொல்லுவாங்க. அது எப்படிங்க, எந்த மாதிரி போய் கும்பிடணும்? திருநள்ளாறு போய் கும்பிடுறது நல்ல விஷயம்தான். இது எல்லாரும் போக முடியுமானா ஒரு சிலர்னால போக முடியும், ஒரு சிலர்னால போக முடியாது. போக முடிந்தவர்கள் திருநள்ளாறு போய் வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி போக முடியாதவர்கள் அவங்க ஊர்லயே பக்கத்திலேயே நவகிரகங்கள் சனி பகவான் இருந்தா கும்பிட்டுக்கலாம். இந்த டைம்ல போய் நான் ஒரு நன்றியை சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப கான்ஃபிடண்டாவே டெப்தாவே சொல்லிட்டீங்க அதை. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு நம்மளது வந்து 9வது தலைமுறை. நம்ம இந்த 9வது தலைமுறையில நாம கணித்து சொன்ன அந்த வாசகங்கள் இன்னைக்கு வரைக்கும் போய் போகல. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மகர ராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்யா. வணக்கங்க.